அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். இல்ல, இதுக்கு நேற்று எங்களுடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஒரு இயக்கத்துடைய தலைவர் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு தெரியும். அவர் எப்படியெல்லாம் அடிபட்டு தெரியும். ஸோ அப்படி வரும் பொழுது அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி பேசும்பொழுது அவருக்கே அது உகந்ததா? ஏன்னா புதுசாக எங்கேருந்து வரல. தமிழ் கலைஞரோட அந்த குடும்பம் பழகிய குடும்பம் தான், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோடு பழகிய குடும்பம் தான், மாண்புத்துறை முதலமைச்சரோட நண்பராக பழகிய குடும்பம் தான். ஆனால் இன்றைக்கு நாமும் ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டோமே என்பதற்காக இது போன்று வசைப்பாடுவது என்பது அது ஏற்கத்தக்கதா என்பதை அவரும் வேண்டும். மொதல் மாநாட்டில் அவர் பேசும்போது சொன்னாரு, நம்மை பார்த்து எல்லாரும் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் என்று சொல்லிவிடக்கூடாது, நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்தவரைக்கும் 2வது மாநாட்டில் அவர் பேசும்பொழுது அவருடைய தொண்டர்கள்லாம் மெச்சூர்ட் ஆயிட்டாங்க. ஆனால் இவர் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் போட்டு பேசிவிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.